கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா கூட நம்ம சகோதரிகளாக கூட அந்த வியாழக்கிழமை கூட நம்ம ஜூம் மீட்டிங்ல கூட தேவனுடைய சத்தியத்தை கேட்க சகோதரிகளா கூடி வந்திருக்கோம். நியூ கிளாஸ்க்காகவும், செய்திகளுக்காகவும், மற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலேயும் கூட ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் சகோதரிகளா மீண்டும் சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்காய் நன்றி. இந்த நேரம் முழுவதையும் ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு கொடுங்க. தேவ ஆவியானவரோட பேசுங்க இயேசப்பா. நாங்கள் கூட அந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளம் வராதபடிக்கு தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த நேரம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நமக்கு ஒரு பாடல் பாடிட்டு நம்ம கிளாஸ் போலாம். சந்தோஷ் பிரியா அவங்க பாடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீதங்கள் கீர்த்தனைகள் பாடல் புத்தகத்தில் உள்ள 313 நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அள்ளல் தொல்லை யாவும் தீர நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அள்ளல் தொல்லை யாவும் தீர நில்லாமல் ஓடு. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மறந்தே முன்னோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்தே முன்னோக்கி ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலும், உச்சிதமான அழியா கிரீடம் உனக்கு உண்டு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலும், உச்சிதமான அழியா கிரீடம் உனக்கு உண்டு. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யினும், நிச்சயத்துடனே ஓடி பெறுவாய் பரிசை. எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யினும், நிச்சயத்துடனே ஓடி பெறுவாய் பரிசை. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். காடுமேடு கண்டு அஞ்சி களைத்து நில்லாதே, கூடுதல் பலன் அளிப்பார் குதித்தே ஓடு. காடுமேடு கண்டு அஞ்சி களைத்து நில்லாதே, கூடுதல் பலன் அளிப்பார் குதித்தே ஓடு. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோகம் பந்தம் களைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அசைந்து மாறும் இந்த லோகம் பந்தம் களைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. பாவபாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு, தேவன்
நியமித்த ஓட்டம், நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். பாவம் பாரம் தள்ளிலக்கை நோக்கி நீராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் சந்தோஷ். நல்ல ஒரு அருமையான ஒரு அர்த்தமுள்ள பாட்டு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சரி, கிளாஸ்க்காக நம்முடைய இருதயங்களையும் செவிகளையும் தேவனுக்கு நேராக எடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வேதாகம பெண்கள் அப்படின்ற ஒரு சத்தியத்தின் அடிப்படையில நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியோட கேரக்டர் குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம வேதத்துல காணப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ ஆகிய தீனாள் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்களை குறித்து தியானிச்சிருக்கலாம். அந்த பெண் தீனாள் என்ற பெண் ஒரு வாலிப பெண்ணாக இருக்காங்க. சோ வாலிப பெண்ணாக இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்றாரு, அநேக பாடங்களை அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்காரு. அதனாலதான் பார்க்கும்போது ஆதியாகமத்தை நம்ம வாசிக்கும் போது 34வது அதிகாரத்துல நம்ம தீனாளை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதனால நீங்க ஆதியாகமம் 34வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் அப்புறம் நம்ம கடந்த வாரத்துல வாசிக்கிறோம், யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. சோ இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த யாக்கோபு ஏசாக்கு பயந்து திரும்பி வராரு. லாபான் கிட்ட இருந்து திரும்பி வரும்போது ஏசாக்கு பயந்து என்ன பண்றாரு, அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. அதுதான் 33வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அந்த ஏசாவை கர்த்தர் இருதயங்களை மாற்றி இருவருக்கு இடையில இருக்க பகை உணர்வுகளாம் மாற்றி போட்டு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையில தேவன் என்ன பண்றாரு, ஒரு அன்பை தந்து விரோதத்தை மாற்றி போட்டு ஏசா அவர் யாக்கோபை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த 34வது அதிகாரத்துல தீனாளை பத்தி வாசிக்கிறோம். இதுக்கப்புறம் என்னாகும், மறுபடியும் யாக்கோபை பத்தி ஏசாவை பத்தி நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டே போவோம். அப்போ தேவ ஆவியானவர் இந்த 34வது அதிகாரத்துல இந்த இடையில இந்த தீனாளை குறித்து நம்ம படிக்கணும்ன்றதுக்காகவும் அவங்க வாழ்க்கையில இருந்து சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடையில 34வது அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த தீனாளை குறித்து நம்ம தியானிக்கலாம். சரி, நீங்க 34வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆதியாகமம் 34ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 5 வசனம் மட்டும் நம்ம 5 வாசிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ரொம்ப எல்லா வசனங்களும் முக்கியமான வசனங்கள். நம்ம எல்லாரும் வாசிக்கும் போது திரும்பமா இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம படிக்கிறதுக்கும் தியானிப்பதற்கும் பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த 5 வசனமா நம்ம சகோதரிகள் என்ன பண்ணலாம், இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்க வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 5. இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிக்கலாம் எல்லாரும். 31 வசனம் இருக்கு. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தி ஆகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோட பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியில் இருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகி சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமார்த்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமார்த்திகளை உங்களுக்கு கொண்டு
எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாய் இருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட பேசி, ஜெனிஃபர் வாசிக்கிறீங்களா? அக்கா சொல்லுங்க, கொஞ்சம் அதிகாரம் எடுக்கலக்கு, அது பையன் மடியில இருந்தனால கொஞ்சம் சொல்லுங்க. முடிஞ்ச வாசி, இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். இது ஆதியாகமம் 34:21. எத்தனை இருந்துங்கக்கா? 21வது 21 வசனத்துல இருந்து. இந்த மனிதர் நம்மோட சமாதானமா இருக்கிறார்கள், ஆகியால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமா இருக்கிறது. அவர்களுடைய குமார்த்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமார்த்திகளை அவருக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறது போல நம்மில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? மதிப்போமானால் அவர்கள் நம்மளுடைய வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவருடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டமேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தியதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளிகளும் இருந்தவைகளையும் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். ஆமீன். இப்ப இந்த அதிகாரத்தை நம்ம ஏன் வாசிக்க சொல்லியிருக்கேன்னா, இங்க தீனால குறித்து ஃபர்ஸ்ட் வசனத்துல
மட்டும்தான் வாசிக்கிறோம். அவங்க செய்த செயல் என்ன வாசிக்கிறோம்? தீனாள் வந்து தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்போ நம்ம நிறைய ஸ்திரீகளை குறித்து வாசிச்சிருக்கோம். அவங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கோம். ஆனா தீனாள் பார்க்கும்போது இங்க ஒண்ணே ஒண்ணுதான் அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். அவங்க வந்து சீகேம் பட்டணத்துல போய் தங்குறாங்க. தங்கி அவங்க என்ன பண்றாங்க? அங்க வந்து கூடாரம் போட்டு வாழ்றாங்க. வாழும்போது இவங்க என்ன பண்றாங்க? தீனாள் அங்க இருக்கக்கூடிய தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இந்த ஒரு காரியம் வந்து நம்ம இப்ப வாசிச்ச ஃபுல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. கடைசியா முடிக்கும் போது யாக்கோபு என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்றத குறித்து நம்ம வந்து படிச்சோம். அப்ப தீனாள் என்ன செஞ்சாங்க? ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விளைவுகள், குடும்பத்துல ஒரு பெரிய அழிவுகள் வந்துச்சு அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்பாக சில இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் யாக்கோபு என்ன பண்றாரு? சேருக்கு போகிறாரு. போக முடியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? நம்ம அதுதான் 33ல 18வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? யாக்கோபு பாதான் ஆராமில் இருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் லோகோ என்று இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இந்த 33 நாளுக்கு முன்னாடி வாசிக்கிறோம். அப்போ யாக்கோபு தன் குடும்பத்தோட போயிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது இந்த இடத்துல என்ன பண்றாரு? சீகேம் பட்டணத்துல வந்து அவர் என்ன பண்றாரு? இங்க வந்து தங்குறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு? 100 வெள்ளிக்காசு கொடுத்து என்ன பண்றாரு? அந்த நிலத்தை வாங்கி அவர் என்ன பண்றாருங்க? ஒரு கூடாரம் போட்டு அங்க தேவனுக்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டி அவர் வந்து இப்ப செட்டில் ஆயிருக்காரு. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். யாக்கோபு லாபான் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி தன்னோட பிள்ளைகள் எவ்வளவு பேர் அவங்க கூட வராங்க. அப்ப அப்படி வரும்போது ஒரு பயத்தோட வராரு. ஏசா தன்னை கொண்டு போட்டுருவானான்னு. ஆனா ஏசாவுடைய கண்களையும் கிருபை கிடைச்சு தயவு கிடைச்சதுனால என்ன பண்றாரு? அதையும் அந்த தடைகளை மீறி இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு? சீகேம் பட்டணத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு? ஒரு இடத்த வாங்கி, நமக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி அவர் என்ன பண்றாரு? குடும்பமா அங்க வந்து வசிக்கிறாங்க. அப்ப இந்த சீகேம் பட்டணம் வந்து என்னதான் ஒரு கானான் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இது வந்து இந்த சீகேம் பட்டணத்துல இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க? தேவனை அறியாத மக்கள், புறஜாதியார்கள் பாக்குறோம். அதோட பாவங்கள் அதிகமா செய்யக்கூடிய மனுஷர்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு பட்டணத்துல இவர் என்ன பண்றாரு? குடியிருக்காரு தன் குடும்பமா சேர்ந்து. இப்ப இந்த சூழ்நிலையில தான் தீனாள் என்ன பண்றாங்க? போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். தீனாள் வந்து யாரோட குழந்தை? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் 7வதாக பிறந்த ஒரு பெண். யாக்கோபுக்கு 12 பசங்க. அதுல வந்து 12 கோத்திரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தீனாள் தான் ஒரே ஒரு பெண் பிள்ளையா இருக்காங்க. என்ன பண்றாங்க? 7வது மகளா வந்து இந்த தீனாள் வந்து பிறக்கிறாங்க. அப்போ அந்த 12 பிள்ளைகள் மத்தியில தீனாள் எப்படி இருக்காங்க? ஒரு செல்ல பிள்ளையா இருக்காங்க. நம்ம வீட்டுல ஒரு 4 பிள்ளைங்க பசங்க இருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தா நம்ம எவ்வளவு அப்பா அம்மா செல்லமா வளர்ப்பாங்களோ அது அப்படியே என்ன பண்றாங்க? தீனால அண்ணனுங்களோட பாசம், தம்பிங்களுடைய பாசம், அப்பா அம்மாவுடைய பாசங்கள், இன்னும் அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பெண் பிள்ளை ஒரே ஒரு பெண் பிள்ளைனால அதிகமான ஒரு செல்லத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த பெண்ணை வந்து வளர்த்திருக்காங்க. அப்போ இந்த பெண் வந்து என்ன பண்றாங்க? இவங்க குடும்பமா போய் அங்க வந்து சீகேம்ல இருக்கும் போது இவர் சொந்த காசு கொடுத்து என்ன பண்ணிருக்காரு? அந்த இடத்துல வந்து நிலத்தை வாங்கி வீடை கட்டி கொஞ்சம் நிம்மதியா செட்டில் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் தீனாளுடைய காரியங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப தீனாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்ம அதை குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். தீனாவுக்கு இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு 16, 17, 18 வயசு தான் இருக்கும். அவங்க ஒரு வாலிப யூத் பொண்ணாதான் இருக்காங்க. அப்போ இந்த வயசுல அவங்க என்ன பண்றாங்க? அவங்க போய் அவங்க குடும்பமா தங்கும் போது அவங்க தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரே ஒரு வசனம் தான் வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில செஞ்சது ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பரிசுத்த வேதத்துல வந்து வெளிப்படுத்திருக்காரு. அப்போ இந்த 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 ஒரு காரியம் வந்து தவறா? தீனாள் வந்து தேசத்து பெண்களை பார்க்க போட்டதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா அதனாலதான் வந்தது இல்லைங்களா? அதை குறித்துதான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்ப தீனாள் வந்து ஒரு புது இடத்துல போய் அவங்க குடும்பமா ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது தப்பு இல்ல. ஆனா அவங்க எப்படி போனாங்க அப்படின்றதுதான் இங்க நம்ம வந்து பார்க்கணும். இங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து தனியா போறாங்க. தீனாள் கூட யாருமே இங்க வந்து போகல.
இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து தனியா போறாங்க. தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். கூட யாருமே அவங்களுடைய அம்மாவோ, இல்லடைய தம்பிகளோ, அண்ணன்களோ, அப்பாவோ, இல்ல ஏன் வேலைக்காரர்களோ, வேலைக்காரிகளோ கூட இல்ல. அவங்களுக்கு எத்தன வேலைக்காரர்கள் கூட இருந்தாங்க? எத்தன வேலைக்காரிகள் இருந்திருப்பாங்க? கண்டிப்பா தீனாளுடைய வயசுல இருக்கக்கூடிய வேலைக்காரிகள் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஆனா, இந்த இடத்துல யாரையுமே தீனாள் வந்து கூட்டிட்டு போனதா நம்ம வந்து பார்க்க முடியல. அப்போ தீனார் செஞ்ச தவறு என்னன்னா, தேசத்த சுத்தி பார்க்க போனது தப்பில்ல. ஆனா தேசத்த சுத்தி பார்க்கும்போது யார் கூட போனா? தன்னை யாருக்கிட்டயும் அழைச்சிட்டு போக தனியா போனது தான் தப்பா நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். அப்படி போகும்போது என்ன ஆகுது? அந்த சீகேமினுடைய கண்டு என்ன பண்றான்? அவள வந்து தீட்டுப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ தீட்டுப்படுத்தும்போது என்ன ஆகுது? அவளுடைய வாழ்க்கையே வீணா போயிடுது. இல்லைங்களா? அப்ப இங்க பார்க்கும்போது, வாலிப பெண்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, பெண்களாகிய நம்மளும் இந்த சத்தியத்த கற்றுக்கொள்ளணும். அதேபோல அ வாலிப பெண்களா இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நம்ம சத்தியத்த என்ன பண்ணணும்? சொல்லிக் குடுக்கணும். இன்னொன்னு வந்து நமக்கு வந்து வாலிப பிள்ளைகள் இருந்தா, நம்ம பிள்ளைகளையும் இதில கருத்தில் கொண்டு நம்ம வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து பெண்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க. எல்லாமே சரிதான். ஆனா வந்து எல்லா சூழ்நிலையிலுமே பெண்கள் வந்து தனியா போயி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முட்டாள்தனமான காரியங்கள் நம்ம வந்து செய்யக்கூடாது. இல்லைங்களா? சில சமயம் இன்னைக்கு நீ அநேக இடங்கள்ல பார்க்கும்போது, பெண்கள் என்ன பண்றாங்க? இப்ப போன போன வாரத்துல கூட என்னாச்சு கோயம்புத்தூர்ல பார்க்கிறோம். ஒரு பெண் வந்து தனியா ஒரு ஆணோட இருக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்க? மத்தவங்க கூட்டிட்டு போயி அந்த பெண்ண அசிங்கப்படுத்தி பார்க்குறோம். நெறைய இடங்கள்ல நமக்கு தெரிஞ்சது 1, 2 தெரியாதது நெறையா. அப்போ பெண்கள் அப்டின்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆ தீத்து 2:5ல வாசிப்போம். அந்த வசனத்த மட்டும் வாசிக்கலாம். தீத்து 2:5ல நீங்க வாசிச்ச வசனம் தான் ஏற்கனவே. தீத்து 2:5ல என்ன வாசிக்கிறோம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களும், கற்புள்ளவர்களும், வீட்டில் தரித்திருக்கிறவர்களும், நல்லவர்களும், தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியவர்களுமாய் இருக்கும்படிக்கு, அவர்களுக்கு படிப்பித்துக்க நற்காரியங்களை போதிக்கத்தக்கவர்களுமாய் இருக்கவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்ப இங்க ஸ்திரீகள பத்தி நம்ம வாசிக்கிறோம். அதுல வந்து ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு என்னென்ன நீங்க புத்தி சொல்லணும் அப்படின்னும்போது, நெறைய லிஸ்ட் சொல்றாரு. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா, வீட்டில் தரித்திருக்கிறவர்களும். அப்போ கடவுள் வந்து பெண்களுக்கு முக்கியமான ஒரு சத்தியத்த என்ன சொல்றார்? பெண்கள் வந்து வீட்டில வந்து இருக்கணும். அதாவது நான் அதுக்காக வந்து நான் பெண்கள் வெளிய போய் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது சொல்லல. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில பெண்கள் கண்டிப்பா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு காலத்துல தீனாள் வாழ்ந்த காலத்திலே தீனாள் தனியா போகும்போது இவ்ளோ பெரிய பாவங்கள் நடந்துச்சு அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டங்கள்ல எவ்ளோ ஒரு மோசமான சூழ்நிலைகள் நம்ம சமுதாயத்துல இருக்கு. ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த சூழ்நிலையில பெண்கள் வந்து வாலிப பெண்களா இருக்கட்டும், திருமணம் முடிச்ச ஸ்திரீகளா இருக்கட்டும், என்ன பண்ணக்கூடாது? தனியா பெண் போய் நான் எல்லாம் சாதிச்சுருவேன். என்னால எல்லாம் பண்ண முடியும். அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ண கூடாது? காரியங்கள செய்ய கூடாது. ஞானமா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நடந்து கொள்ளணும். அப்ப இங்க தீனாள் வந்து பார்க்கும்போது போயிருக்கலாம். அவங்க தேசத்த பார்க்க. யாரையாவது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? கூட்டிட்டு போயிருக்கலாம். அவங்க யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போய் தேசத்த சுத்தி பார்த்திருந்தாங்கன்னா, இவ்ளோ பெரிய தவறுகள், இவ்ளோ பெரிய வாழ்க்கையில பாவங்கள் வந்திருக்குமா? வந்திருக்காது. இல்லைங்களா? இவங்க தனியா போனதுனால தான் இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளும் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். தீனாள் வாழ்க்கைய தியானிக்கும்போது, நம்மளுடைய பெண் பிள்ளைகள், இல்ல நம்ம செய்தி கேட்கக்கூடிய வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பாதுகாப்பா எங்கேயாவது தனியா போறோமா, ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? யாரோட சேர்ந்து போகணும். அ அது த அ அதே மாரி புதிய இடங்களுக்கு போகும்போது நம்ம வந்து நான் வந்து என்ன இப்பலாம் எல்லாரும் சொல்றாங்க, சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணேன்னு சொல்லிட்டு பெண்கள் தனியா என்ன பண்றாங்க? நெறைய செய்றாங்க. ஆனா பெண்களுக்கு தான் பாதிப்பு அது இல்லையா? ஆண்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்ல. இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? புதிய இடங்களுக்கு போறது, புதிய இடங்கள போய் சுற்றி பார்ப்பது, புதிய மக்களோட சேருவது, அந்த மாரி எந்த ஒரு ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேவன் ஏற்படுத்தின வழியை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? விசுவாசிகளாகிய நம்ம வந்து பெண்கள் வந்து செய்யக்கூடாது. அப்ப பெற்றோர்கள் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? பெண் பிள்ளைகள வந்து ஜாக்கிரதையா
வளர்த்தணும். நம்ம பெண் பிள்ளைகள் வந்து எங்க போறாங்க, யார்கிட்ட போறாங்க, எங்க பேசுறாங்க, தனியா அனுப்பலாமா, இவங்களோட வந்து கூட அனுப்பலாமா, இல்ல தனியா அனுப்பலாமா, இதெல்லாம் யோசிச்சு நம்ம வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கும். நீங்க பார்க்கும்போது ஏன் வந்து தீனாள் வந்து இங்க வந்து தனியா போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தீனாள் வந்து போயிருக்காங்க? கண்டிப்பா சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அப்ப ஏன் அவங்க வந்து கூட யாரும் அனுப்பலன்னும்போது, பேரண்ட்ஸ் உடைய ஒரு அதிகமான ஒரு செல்லம். ஒரு செல்ல பிள்ளையா கண்டிப்பா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தீனாள் நான் வந்து தேசத்த சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னும்போது, அவங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? அலோ பண்ணிடுறாங்க. இல்லைங்களா? இன்னைக்கு நெறைய வீட்ல நடக்குதுல்ல. இப்ப ரொம்ப செல்ல பிள்ளையா ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. இல்லன்னா ஏதோ சிக்கா இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஓவர் அட்வான்டேஜ் குடுத்து, ஓவர் செல்லம் குடுத்து, நம்ம என்ன பண்றோம்? அவங்க கேட்கிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடியவங்களா இருப்போம். அப்ப ஒருவேளை தீனாள் என்ன பண்ணிருக்கலாம்? "என்ன தனியா விடுங்கப்பா, நான் போயிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்காம அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? போயிருந்திருக்கலாம். இவங்க பேரண்ட்ஸும் வந்து தனியா போக்கூடாதும்மா. அ தனியா போனா புது இடம், புது ஆட்கள், பெண் பிள்ளையா இருக்க. நீ தனியா போக்கூடாதுன்னு அவங்களும் என்ன பண்ணல, அவங்க அப்பா, அம்மாவும் உங்கள கண்டிக்கவே இல்ல. அப்போ பெற்றோர்களுடைய செல்லம் தவறான வழியில பிள்ளைகள நடத்தி கொண்டு போகுது. சில பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து பிள்ளைகள சரியான வழியில நடத்தலன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் ஈஸியா வந்து பாவங்கள் செய்யக்கூடியவங்களா ஆயிடுவாங்க. அப்போ தீனாள் வந்துட்டு அவங்க வந்து சுத்தி பார்க்க போகும்போது பேரண்ட்ஸ் வந்து அதிகமான ஒரு செல்லம் இருந்ததுனால என்ன ஆகல, அவங்க வந்து தனியா போறாங்க. கூட யாரும் கூட்டிட்டு போகல. அது மட்டும் இல்ல, இங்க வந்து பார்க்கும்போது இவங்க தேசத்த சுத்தி பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து போன இடம், புது இடம். இதுவே ஒரு நல்ல வீட்ல ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்திரியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு. ஏன்னா, அவங்க கூட எத்தன பேர் இருக்காங்க? அநேக வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஆடு, மாடுகள் இருக்கு. அப்போ வீட்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும்? நெறைய வேலை இருந்திருக்கும். ஆனா, அதெல்லாம் அந்த பொண்ணு செய்யாதபடிக்கு என்ன பண்றாங்க? தேசத்த சுத்தி பார்க்க போறாங்க இல்லையா? அப்போ ஒரு அந்த பொண்ணு வீட்டுல எந்த வேலையும் வந்து செஞ்சிருப்பாங்க நம்ம வந்து சொல்லிக்க முடியாது. ஏன்னா செல்ல பிள்ளைனால அவங்க அப்பா, அம்மா செல்லம் குடுத்து எந்த வேலையும் செய்யாம, கஷ்டமே படாம வளர்த்ததுனால தான், இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணல, அவ்ளோ வேலைகள் இருந்தாலும், அவ்ளோ வேலைக்காரர்கள் இருந்தாலும், அங்க வேலை இருக்குன்னு கூட புரியாம அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வெளிய சுத்தி பார்க்க போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம வீட்லயும் நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன பண்றோம்னா, சில சமயம் வேலைகள செய்ய நம்ம அலோ பண்றது இல்ல. அதுவே பிள்ளைகள் பாவம் செய்வதற்கு ஏதுவா இருக்கும். இல்லைங்களா? இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை குடுக்காதனால, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பாப்பாங்க, YouTube பாப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளிய சுத்துவாங்க, ஆர்டர் குடுக்கக்கூடிய நேரத்த குடுக்க மாட்டாங்க. அதுவே பிள்ளைகளுக்கு வீட்டு காரியங்கள் செய்யக்கூடிய வேலைகள நம்ம வந்து செய்யணும், நேரத்துக்கு இத செய்யணும், அது செய்யணும்போது, அவங்களுக்கு இந்த மாதிரி வீணா அந்த பொண்ணு தேசத்த சுத்தி பாக்க போனாங்க. இப்ப இருக்க பொண்ணு தேசத்தையும் சுத்தி பாப்பாங்க, நெறைய ஷாப்பிங் போறாங்க, வெளிய சுத்துறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாங்க. யூடியூப் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் சேட் பண்றாங்க, ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாவமான ஒரு காரியம். இதுக்கு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது? பெற்றோர்களாகிய நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நேரத்த வந்து சரியா வந்து பயன்படுத்துறது சொல்லிக் குடுக்காதனால, பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தவறா வந்து நேரத்த வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்குடைய காரியங்கள வந்து நம்ம செய்து குடுக்கக்கூடியவங்களா, இந்த வேலைகள செய்ய பழக்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். வீட்டுக்குடைய காரியங்கள வந்து பிஸியா நம்ம பிள்ளைங்கள என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். பிள்ளைகள் வந்து சும்மா இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத காரியங்கள வந்து செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. தீனாள் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி தீனாள் வாழ்க்கையில அந்த பாவங்கள் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பெற்றோருடைய ஒரு செல்லம். அவங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணல? தீனால வந்து ஒரு வீட்டில இருந்து தரித்து வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு காரியங்கள கற்றுக் கொடுக்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள வந்து செல்ல பிள்ளையா வச்சிருக்காங்க. இந்த காரியங்கள் என்ன பண்ணுது? தீனாள் வந்து பாவம் செய்வதுன்னா அந்த தேசத்த வந்து பார்ப்பதற்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து தோணுது. சரிங்களா? அப்போ தீனாள் செஞ்ச இந்த காரியம் வந்து எவ்வளோ ஒரு விளைவுகள ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து அதுதான் நம்ம வாசிச்சோம் எல்லாருமே. இல்லைங்களா? என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தியிருக்கு? சின்ன தவறு தான். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். புறப்பட்டு போனால்போது, இந்த காரியங்கள் நான் சொன்ன இந்த பேக்கிரவுண்ட் வச்சு பார்க்கும்போது, யாரையாவது கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க அம்மாவ அழைச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லன்னா இந்த சீகேம் பக்கம் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்னு அறிஞ்சுட்டு போயிருக்கலாம். எதுவுமே அவங்க தெரியாம அவங்க போனதுனால என்னென்ன விளைவுகள் வந்தது?
நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம இதை வாசிக்கிறோம். 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அவளோட சைன்யத்தை அவளை திட்டுப்படுத்தினாள். அவளுடைய எதிர்கால வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, மோசமா போயிடுச்சு இல்லையா? அவ வந்து இஸ்ரேலுடைய வம்சத்துல, அதாவது தேவன் அழைத்த அந்த இஸ்ரேல் கூட்டத்துல வந்து இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து முதலாவது யாருக்கு நடக்கு? தீனாளுக்கு தான் நடக்குது. அதுவும் யாக்கோபுடைய 12 கோத்திரத்துல தேவன் பயன்படுத்தக்கூடிய அந்த பெரிய ஒரு இஸ்ரேல் என்னும் தேசத்துல இந்த தீனாள் வந்து என்ன பண்றாங்க? திட்டுப்பட்டு போறாங்க. அது அவங்களுடைய முதலாவது விளைவு. 2வது பார்க்கும்போது என்ன ஆகுது? தீனாளுடைய பரிசுத்தம் போயிடுது. அவங்களோட வாழ்க்கையே போயிடுது. அவங்க திருமணமா யாருமே என்ன பண்ண முடியாது? திருமணம் முடிக்க முடியாது. இஸ்ரவேலுடைய தேவனுடைய திட்டத்துல அவங்க திருமணம் முடிக்க முடியாது. அவங்களோட எதிர்கால வாழ்க்கை எல்லாம் வீணா போயிடுது நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து வந்து 2வது என்ன பார்க்கும்போது பேரன், அதாவது யாக்கோபுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருது இல்லையா? அதான் நம்ம வந்து பாக்குறோம். சிமியோனும் லேவி என்ன பண்றாங்க? பட்டயத்தை எடுத்து அவங்கள வெட்டி போட்டுறாங்க. அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? அதுதான் வாசிக்கிறோம். என் வாசனை நீங்கள் கெடுத்ததுனாலே என்னை கலங்கன பண்ணினீர்கள். அப்போ மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வருதுங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, என்னோட வாசனை நீங்க கெடுத்து போட்டுட்டீங்க. நான் சின்ன ஜனக்கூட்டமா இருக்கேன். நீங்க இப்படி ஏன் வந்து நானும் என் குடும்பமும் அழியும்படிக்கு என்னை வெட்டி போடுவார்களே என்று சொல்லிட்டு யாக்கோபு என்ன பண்றாரு? அவங்க பசங்களை திட்டக்கூடியவங்களா இருக்காங்க. இதுக்கு முன்பாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஆனா தீனாளுடைய இந்த காரியம் வந்து என்னாச்சு? பேரண்ட்ஸ்க்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பிலீவர் வந்து ஒரு அன்பிலீவரை மேரேஜ் பண்றாங்க. தீனாள் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி தேவனுடைய பிள்ளை. ஆனா சீகேம் வந்து ஒரு புறஜாதியான், விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன். ஒரு கர்த்தருடைய திட்டத்திலே இந்த திட்டமே இல்ல. ஆனா இங்க பார்க்கும் போது தீனாள் செஞ்ச இந்த பாவத்து நிமித்தம் இவங்க என்ன பண்றாங்க? ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அது கடவுளுடைய திட்டத்தையே வந்து என்ன பண்றா? மாற்றி போடக்கூடியவங்களா அந்த தீனாள் வந்து காணப்பட்டாங்க. கர்த்தர் வந்து இந்த திட்டம் விசுவாசிகள், அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் திருமணம் முடிக்கணும். ஆனா அந்த ஒரு பெரிய கர்த்தருடைய பிளானை இங்க என்ன பண்றாங்க? தீனாளால மாறி போகுதுன்னு பாக்குறோம். அடுத்து வந்து பாக்குறோம், அது மட்டும் இல்ல, இந்த இவங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாலும் கூட இங்க என்ன பாக்குறோம்? அவங்க விருத்த சேதனம் பண்றாங்க சீக்கியம் பட்டணத்தால். ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க? நீங்க வாசிச்சீங்க இல்லையா? 25ல நோவெடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? அநேக பேருக்கு என்ன ஆச்சு? விருத்த சேதனம் பண்ணதுனால அவங்கள நோவெடுத்ததுன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அதனால என்ன ஆச்சு? இவங்க நோவெடுத்ததுனால சிமியோனும் லேவி என்ன பண்றாங்க? பட்டயத்தை எடுத்துட்டு வந்து எல்லா ஆண் மக்களையும் கொன்று போட்டாங்க. தேவையில்லாம சீகேம் பட்டணத்துல இருக்க ஆண் மக்கள் எல்லாம் சாகுவதற்கு யார் காரணம்? தீனாள் தான் காரணமா இருக்காங்க. அதுவும் இல்ல, தீனோட வாழ்க்கை என்ன ஆகுது? விதவையாயிடுறாங்க. அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? இல்ல. ஒருவேளை தன் வாழ்க்கை தான் போச்சு, தன் கணவனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தாங்களா? அதுவும் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? தன் கணவனையும் அவங்க என்ன பண்றாங்க? கொன்று போட்டு கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? தன் அப்பாவோட தீனாள் வந்து விதவியா தான் இருக்காங்க. நம்ம வந்து இந்த இந்த இடத்துல தீனாளை குறித்து வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 46ல 46:15 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, யோசேப்பு வந்து யாக்கோபு எல்லாம் கூட்டிட்டு எகிப்துக்கு போகும்போது இங்க தீனாள் இருக்காங்க. நம்ம அதையும் தான் வாசிக்கிறோம். அப்போ அந்த 46:15 வாசிக்கிறோம். லேயாளின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தையும் பாதாம் நாட்டிலே யாக்கோபுக்கு பெற்றார். இவன் குமாரும் அவர் குமாரத்திகளாக எல்லாரும் 33 பேர். அப்போ எகிப்துக்கு போகும்போது யாருக்கா? தீனாள் இருக்காங்க. அப்ப தீனாள் திருமணம் முடிச்சாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. இப்போ ஒருவேளை அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க சாகுற வரைக்கும் ஒரு விதவியாக தான் இருந்தாங்க. அப்ப அவங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஒரு கேள்விக்குறியா, ஒரு விதவை வாழ்க்கையா போயிடுச்சு. அதுக்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, இங்க 31ல வாசிக்கிறோம் கடைசியா, அவர்கள் அவளை ஒரு வேசியை போல் நடத்தலாமா? அப்போ ஒரு வேசின்ற ஒரு பட்டம் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது. வேசியை போல அவங்க வேசி இல்ல. ஆனா அந்த வேசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேர் என்ன ஆயிடுச்சு? தீனாளுக்கும் கிடைச்ச ஒரு கேரக்டரே என்ன ஆயிடுச்சு? ஒரு பரிசுத்தத்துடைய காரியங்களே தீனாளுக்கு மாறி போச்சு. அங்கே வேதம் சொல்லுது, அவளை ஒரு வேசியை போல் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க? அவங்க அண்ணன்க தான் சொல்றாங்க. அப்போ அவளோட டெஸ்டிமனி என்ன ஆயிடுச்சுங்க? போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்ன பாக்குறோம்? அது அநேக அந்த அந்த சீகேம் பட்டணத்துல இருக்கக்கூடிய அநேக ஆண்கள், பெண்கள் அவங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? ஸ்திரீகள் எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு வந்து
நிறைய கொள்ளையிட்டார்கள் சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? சீகேம் பட்டணத்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு தீனாள் தான் காரணம். இதனால யாக்கோபும் குடும்பத்தாருக்கும் சீகேம் பட்டணத்திற்கும் இடையில ஒரு பகை வருதுன்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து யாக்கோபு சொல்றாரு, நானும் என் குடும்பம் அழியும்படிக்கு என்னை வெட்டி போடுவார்களே. அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவர் என்ன பண்றாரு, நான் வந்து இப்பதான் அங்கிருந்து லாபான் கிட்ட தப்பிச்சு ஏசா கிட்ட தயவு கிடைச்சு 100 வெள்ளிக்காசையை கொடுத்து ஒரு வீடை கட்டி நான் இங்க குடியிருக்கேன். ஆனா நீங்க என்னோட வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்களே, இப்ப நான் எப்படி இந்த பட்டணத்துல குடியிருக்க முடியும்? அவங்க என்னை அழிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த சீகேம் பட்டணத்து மக்களுக்கும் யாக்கோபுக்கு இடையே ஒரு பகை உணர்வை வந்து ஏற்படுத்தி வச்சாங்க. கடைசியா பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டுட்டு பெத்தேலுக்கு வந்து அடுத்து வந்து போகிறாங்க. அப்போ டோட்டலா இந்த அதிகாரத்தை அதனாலதான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். டோட்டலா பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்து தீனால் செஞ்ச ஒரு காரியத்தினால நடந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? எல்லாமே தீனால் ஒரு தேசத்துக்கு பாக்குறதுக்கு போன ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா என்ன ஆச்சு, அது இஸ்ரேல் யாக்கோபோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாபத்தையும் ஒரு பெரிய அழிவையும் அநேக வலி வேதனைகள், அநேக மக்களுடைய மரணங்கள், அவளுடைய வாழ்க்கையும் வந்து என்ன ஆகுது, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போவதற்கு தீனால் செஞ்ச ஒரு காரியம் வந்து ஒரு மோசமான ஒரு காரியமா காணப்பட்டது நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ இத வாசிக்கும் போது அப்ப தீனால் அந்த செஞ்ச அந்த காரியம் வந்து நிஜமாகவே ஒரு தவறான ஒரு காரியம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணிருக்க, அந்த ஒரு அதிகாரத்துல தீனால குறித்து நமக்கு தெளிவா விளக்கி இருக்காரு. அப்ப பெண்கள் அப்படின்னா இந்த தீனால் வாழ்க்கையில இருந்து தியானிக்கும் போது 2 விஷயம் சரிங்களா? ஒண்ணு வந்து வாலிப பிள்ளைகளா இருக்கோம் குறிப்பா, இல்ல பெண்களா இருந்தா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து மஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது நம்ம அம்மாக்களா இருக்கும்போது வாலிப பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தீனாளோட வாழ்க்கையில பார்க்கும்போது வாலிப பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெண்களை போல நான் எங்கேயும் சுற்றி திரிவேன், எல்லாம் செய்வேன், ஆணுக்கு பெண் சமம், நானும் வேலைக்கு போகுவேன், நானும் வந்து சம்பாதிப்பேன், நானும் மிட் நைட்ல நடந்து போகுவேன், நானும் வந்து தனியா வந்து போகுவேன் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு புத்தீனமான ஒரு காரியத்தை நம்ம வந்து விசுவாசிகளாகி நம்மளுடைய வாலிப பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம வந்து 2025வது வருஷத்துல வாழ்ந்தாலும் நம்ம பெண்கள் தான். 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பெண்கள் தான். பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரோ அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். நம்ம வெளிய போறோம், ஷாப்பிங் போறோம், படிக்க போறோம், வேலைக்கு போறோம், அதுல எப்படி நம்ம கடவுளுக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத பெண்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது தேவையில்லாம மக்களோட நம்ம பேசக்கூடாது, தேவையில்லாத மக்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது, தேவையில்லாத மக்களோட நம்ம வெளியே வந்து பிரயாணப்படக்கூடாது, தனியாவும் போகவும் கூடாது. அது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சின்ன விஷயம் தானே எவ்வளவு ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் நம்ம வந்து பாக்குறோம். நமக்கு தெரியல. இது தேவன் வந்து வேதத்துல எழுதி வச்சிருக்கனால நம்ம படிக்கிறோம். நமக்கு தெரியாத அநேக சாட்சிகள், பெண் பிள்ளைகள் வாலிப வயசுல படிக்கக்கூடிய வயசுல வந்து சேஃபா இல்லாம அவங்க இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இழந்ததுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு. நம்ம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நம்ம என்ன பண்றோம், செய்திகளை வாசிக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். அப்போ இப்ப பெண்கள் நிறைய இடத்துல வந்து சாரி என்னது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அநேக பெண்கள் வந்து இப்போ வந்து கெடுத்து அவங்களை கொலை செய்வதற்கு காரணம் என்ன, அது நல்ல நீங்க அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா அவங்க தனியா அங்க போயிருந்தாங்க, தனியா இங்க போயிருந்தாங்க, அந்த பையனோட தனியா இருந்தாங்க, இந்த டைம்ல இவங்க போயிருந்தாங்க, இந்த பையனோட பழகுனாங்க. சோ எந்த ஒரு நல்ல பெண்களுக்கும், அதாவது நல்ல பெண்கள்னா பரிசுத்தமா வாழக்கூடிய எந்த பெண்களுக்கும் இது வந்து நடக்காது. அப்போ பெண்கள் நம்ம வந்து நடக்க வேண்டிய, நம்ம இருக்க வேண்டிய இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், சேஃபா வந்து இருக்க முடியும். இன்னைக்கு சபையில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க இல்லைங்களா? இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கும்போது, இந்த சீகேம் வந்து பார்க்கும்போது தீனாள் கூட யாராவது இருந்திருந்தா இவன் வந்து அவளை கெடுத்திருப்பானா? இல்ல.
அவங்க தனியா இருந்ததுனால, தீனாள் தனியா இருந்ததுனாலதான் அவளை என்ன பண்ணா தீட்டுப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பெண்கள், நான் அன்னைக்கே ஒரு தடவை மெசேஜ்ல எடுத்துக்கிறேன், பெண்கள் பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லாத இடத்துக்கு, ஒரு ஆண் இருக்கக்கூடிய இடத்துக்கு தனியா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, போகக்கூடாது, அவங்களோட பேச கூடாது. அதுதான் நமக்கு வந்து பரிசுத்தமான காரியம். பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள்ன்றாரு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், பாவத்தை கண்டா விலகி ஓடணும். அப்போ தனியா இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அது வந்து இப்ப பாவத்தை உண்டாக்காது, பின்பு என்ன பண்ணும், பாவத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அப்ப பெண்கள், நம்ம வாலிப பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம சபையில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல ஸ்திரீகளா இருக்கட்டும், நம்ம வந்து இன்னைக்கு வாலிப பெண்கள் ஸ்திரீகள் இல்ல, எல்லாருக்குமே பாவங்கள் வந்து நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள் எப்படி போகணும், எங்க இருக்கணும், யார் கூட போகணும், யார் கூட போகக்கூடாது, எந்த இடத்துல இருக்கணும். இந்த காரியங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அது தீனாளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். 2வது பார்க்கும்போது, பெற்றோர்களா நம்ம இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது, அது பெண் பிள்ளைகளை வளர்க்கறத குறித்து நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பழகட்டும், பேசட்டும், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரீயா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்போ அது என்ன பண்ணும், நம்ம தீனாளோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி அநேக சாபங்களையும், பாவங்களையும், விளைவுகளையும் நமக்கு இதுல வந்து பார்க்கும்போது தீனாலும் பாதிக்கப்படுறாங்க, தீனாளோட அம்மா அப்பாவும் பாதிக்கப்படுறாங்க, தீனாளுடைய சகோதரர்களும் பாதிக்கப்படுறாங்க, தீனாள் இடைப்பட்ட அந்த சீகேம் பட்டணத்தாரும் பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாம அப்பாவி மக்களாகிய அநேகர் என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு பெண் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவுகள்னால அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும், பெற்றோர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும், உங்க குடும்ப வாழ்க்கையும் எல்லாமே பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா நம்ம வந்து இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். பெண்களை வளர்க்கும் போது பிள்ளைங்களுக்கு லிமிடேஷன் வச்சிருக்கணும். இப்படிதான் இருக்கணும், இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், இந்த நேரத்துக்கு நீங்க வெளியே போகணும், இந்த மாதிரி வந்து இவங்களோட தான் பேசணும், இவங்களோட பேசக்கூடாது, இததான் பார்க்கணும், இதை பார்க்க கூடாது. படிப்பு காரியங்களா இருக்கட்டும்னா மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகள் நம்ம வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தாம நேர்லயே ஹவுஸ், அதாவது வீட்டுல இருந்து போய் படிக்கக்கூடிய ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா வந்து சேஃப்டியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும், வேலைக்கு போக வைக்கணும். அப்ப பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்றது கண்ணோக்கமா இருக்கக்கூடிய பெற்றோர்களா நம்ம வந்து இருக்கணும். என் பிள்ளை பரிசுத்தமான பொண்ணுதான், பைபிள் படிக்கிறா, ஜெபம் பண்றா, அவ தவறே செய்ய மாட்டா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இங்க தீனாள் வந்து தேவனுடைய பிள்ளைதான், ஆனா தவறு நடக்கலையா, நடந்துச்சு இல்லைங்களா? அப்ப பெற்றோர்கள் வந்து கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. என் பிள்ளை தவறே செய்ய மாட்டா, என் பொண்ணு சேஃபா தான் இருக்கா, அவ பாவமே செய்ய மாட்டா அப்படின்னு நம்ம கண்டு காணாம விட்டுறக்கூடாது. நம்ம செக் பண்ணணும் நம்ம பிள்ளைகளை. பிள்ளை என்ன செய்யறா, என்ன பண்றா, ஏது படிக்கிறா, யாரோட பேசுறா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்ஸா இருக்கணும். இன்னொன்னு வந்து யாக்கோபும் அவனுடைய லேயாலும் செஞ்ச மாதிரி பிள்ளைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வளர்க்க கூடாது. செல்லம் என்ன பண்ணும், அன்பு, அதாவது வந்து அந்த செல்லமான ஒரு காரியம் அவங்க செய்யற எல்லா பாவத்தையும் மூடிடும். நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்தோம்னு வச்சுக்கோ, பிள்ளைங்க தவறு செய்யற தவறே நம்ம பெற்றோர்களுக்கு கண்ணே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? பிள்ளைகளை வந்து சரியான வழியில நடத்தக்கூடியவங்களா இருக்கணும். தவறு செஞ்சாங்கன்னா பிள்ளைகள் வந்து ஒரே பெண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணணும், நம்ம சொல்லி வளர்த்தணும் இல்லைங்களா? அநேக நாட்கள் கிடைச்ச குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையா இருக்கு, அடிக்கவே கூடாது, பாவம் அப்படிலாம் நினைக்க கூடாது. எப்படி கர்த்தர் எந்த குழந்தையா இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தியங்களை சொல்லி, ஒரு பெண் பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு பெண் பிள்ளை எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண் பிள்ளை எப்படி ட்ரெஸ் போடணும், ஒரு பிள்ளை யார்கிட்ட பேசணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் பெற்றோர்களாகிய நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். வேலை செய்ய சொல்லி கொடுக்கணும், பைபிள் படிக்க சொல்லி கொடுக்கணும், வீட்டு காரியங்களை பார்க்கணும், வீட்டிலேயே தடுத்து இருக்கக்கூடிய பெண்களா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அவுட்டிங் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு மத்த நேரங்கள யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைங்களுக்கு அலோவ் பண்ணவே கூடாது. அது வந்து பெற்றோர்களாகிய நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளோட நடத்தைகளை குறித்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுக்க கூடாது. 3வது நான் பார்க்கும்போது பிள்ளைகளை வீட்டுல வேலை செய்வதற்கு நம்ம வந்து அனுமதிக்கணும் நம்ம பிள்ளைகளை.
நம்ம பிள்ளை இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஐயோ பெண் பிள்ளையா, போற இடத்துல வேலை செய்வா, இங்க ஏன் கஷ்டப்படணும், இங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்ற சொல்றவங்க தான் தலையிலே தான் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரிதான் அர்த்தம். அப்படி நம்ம பண்ணும்போது பிள்ளைகள் நிறைய நேரம் இருக்கு, அது என்ன பண்ணுங்க, வீட்டுல உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பாங்க, நாளைக்கு ஷாப்பிங் போறேன்னு சொல்லுங்க, டூர் போறேன்னு சொல்லுங்க, இல்லைங்களா? அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்கோட காரியங்களை நம்ம வந்து வேலைகளை செய்ய கொடுக்கும்போது, இல்லையே தீனா வந்து வீட்டு வேலைகளை செஞ்சு இவ்வளவு வேலைகள் செஞ்சிருந்தாலும் அவளுக்கு தேசத்தை சுத்தி பார்க்கறதுக்கு நேரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்ப அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள வேலை செய்வதற்கே அனுமதிக்கல. ஏன்னா செல்ல பிள்ளை இவ்வளவு வேலைக்காரங்க அக்கா, நீ ஏன் வேலை செய்யற அப்படின்னு சொன்னனாலதான் அவளுக்கு என்ன ஆகுது, சும்மா இருக்கா வீட்டுல, போர் அடிக்குது, என்ன பண்றா, தேசத்தை சுத்தி பார்க்க போறேன்னு போகிறா. இப்ப நம்ம பிள்ளைங்களை சும்மா விடக்கூடாது. சும்மா இருக்கிறதுனால பாவம் செஞ்ச மக்கள் அநேகர். தாவீதே சும்மா இருந்ததுனாலதான் என்ன பண்றாரு, பாவம் செய்யறாரு, இல்லைங்களா? அப்போ நம்ம பிள்ளைகள் பாவம் கஷ்டப்படுங்க, வேலை செய்யக்கூடாது, ஜாலியா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி போற வீட்டுல கஷ்டப்பட்டோம், இங்க அமைதியா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா தவறு அது. பிள்ளைகள் வீட்டுல என்ன பண்ணணும், வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ரெபேக்கால் என்ன பண்ணாங்க, நம்ம வாசிச்சிருக்கோம். ரெபேக்கால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரியா இருந்தாங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்ணார், ரெபேக்கால தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இப்ப தீனாலும் ஒருவேளை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்ணா இருந்திருந்தா அவங்களுடைய சரித்திரமே மாறி இருந்திருக்கலாம், இல்லைங்களா? ஆனா இங்க என்ன ஆச்சு, வீட்டுல சும்மா இருந்தனால போர் அடிக்குதுன்னு தேசத்தை பார்க்க போகக்கூடிய ஒரு காரியம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவளோட வாழ்க்கையே போச்சு, அவங்களுடைய எல்லாமே போயிடுச்சு. நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நம்ம பிள்ளைகள் அது வந்து தீனாளுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை வந்து இப்படி தீனாளை போல நம்ம வளர்க்க கூடாது. தீனாளுடைய பெற்றோர்கள் செய்த தவறுகளை நம்ம வந்து செய்யக்கூடாது. பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம வளர்த்தக்கூடியவங்களா இருக்கணும். உலகம் ஒண்ணு கற்பிக்கும். உலகத்தை கற்பிக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. பெண்களை விடுங்க, பெண்களை அங்க விடுங்க, இங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒத்துவே வராது. படிக்கலாம், வேலைக்கு போகலாம், ஆனா அதற்கு ஒரு லிமிட் இருக்கு, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு எல்லையை வைத்துதான் நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை வளர்த்தணும். 4வது பார்க்கும்போது பிள்ளைகளை வந்து எந்த ஒரு ஆணோடையோ பையனோடையோ பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது தனியா, இல்லைங்களா? இன்னைக்கு வந்து ஆண் பெண் பேசலாம், பெண் ஆண்களோட பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து பேசுறாங்க. சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளே என்ன பண்றாங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சபையில ஆண் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோட பேசுறது, அவங்களோட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. இது என்ன ஆகும், நாளைக்கு இதுதான் பாவத்துக்கு வந்து உண்டாக்கும். நம்ம வந்து தாமாரோடைய வாழ்க்கையில ஆஹ் அந்த ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த வந்து பார்க்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வந்து ஆண் பிள்ளைகளோட பேசுவதற்கோ பேசலாம், நம்ம கூட இருக்கணும். ஒரு அம்மா இருக்கணும், ஒரு அப்பா இருக்கணும், இல்ல தம்பி தங்கச்சிகள் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணணும், அலோவ் பண்ணணும். இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகளை வந்து மற்ற ஒரு சகோதரர்களோட பைக்ல போறது, மற்ற மக்களோட ஊர் சுத்துறது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெண் பிள்ளைகளை அலோவ் பண்ண கூடாது. இந்த காரியங்கள் என்ன ஆகும், கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தீனால போல ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாபத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும். அப்போ இங்க பார்க்கும்போது தீனாளுடைய வாழ்க்கை வந்து இந்த வேதத்துல வந்து நிறைய ஸ்திரீகள் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்காங்க. நம்ம இடத்துல வாசிக்கிறோம். ஏவாளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரெபேக்காலா இருக்கட்டும், ராக்கேலா இருக்கட்டும். அப்போ அவ்வளவு ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தல. ஆனா தீனாள் செஞ்சு நம்ம நினைக்கிறோம், தீனாள் என்ன செஞ்சாங்க, தேசத்தை பார்க்க சுத்தி பார்க்க தானே போனாங்க, இது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா வந்து அது தப்புதான். அவங்க போனது தப்புதான். அவங்க யாரையா கூட்டிட்டு போயிருந்திருக்கணும், சேஃபா போயிருந்திருக்கணும். இப்படி இப்படி நினைச்சு பாருங்களேன். அவங்க வந்து அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இவ்வளவு ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இன்னும் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், சீகேம்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், அவங்க அப்பா அந்த நாட்களை கொஞ்சம் சந்தோஷமா கழிச்சிருக்கலாம், இல்லைங்களா? அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லா இருந்துட்டு திரும்ப ஒரு பெத்தேலுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா இது வந்து அவர் சொல்றாரு இல்லையா, என்னோட வாசி நீங்க கெடுத்து போட்டுட்டீங்க அப்படின்றாரு. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் யாரு, தீனால தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாலிப பெண்களாகிய நம்ம வந்து இருக்கவே கூடாது. நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து துணிகரமா முடிவெடுக்காதபடிக்கு நம்ம யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ இந்த தீனாளுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது இதுதான் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம். வேதத்துல சொல்லப்பட்டது போல, தீத்துல வாசித்தது போல பெண்கள் வந்து வீட்டிலே
தரித்திருக்கக்கூடியவர்களா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு இல்ல. அந்த ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும்னு வேதத்துல தேவன் சொல்லியிருக்காரோ, அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது, கடவுளுக்கு பிரியமாக நம்ம வாழ முடியும். கர்த்தரையும் மகிமைப்படுத்த முடியும். நம்மளும் கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியும். நம்ம குடும்பமும் அதனால ஆசீர்வதிக்கப்படும். இது நிமித்தம் மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா இத மீறி நம்ம செய்யும்போது, எல்லாமே ஆப்போசிட். நமக்கும் சாபம், குடும்பத்துக்கும் சாபம், சமுதாயத்துக்கும் சாபம், சபைக்கும் சாபம். எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு காரியங்கள ஏற்படுத்தக்கூடியதா காணப்படும். அப்ப நம்ம இன்னும் கூட நம்ம எதினால நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம பிள்ளைகளும், நம்மளுடைய சபையில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளும், ஏன் நம்ம கூட இந்த மாதிரி நம்ம இருக்கமா? அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கன்னா, நம்ம சரி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பெண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சபையில இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு, நம்ம சபையில இருக்கக்கூடிய மற்ற பெண் பிள்ளைகளுக்கு, சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா நம்ம சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, இந்த அதிகாரத்தை இந்த பகுதியில வைத்து நம்மள தியானிக்க வச்சிருக்கார். சோ தேவன் கூட இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம கேட்ட செய்திகளுக்காக யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.